ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்ம பெருமாள் கோயில்ல திருப்பதியிலலாம் கருப்பு உளுந்துல வடை சுடுவாங்க. அந்த வடை தான் நம்ம வீட்டில் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுறதுக்கான வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நம்ம கருப்பு உளுந்து வந்து நான் ஒரு 6 ஹவர் 7 ஹவருக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் கருப்பு உளுந்து வந்து நல்லா இப்படி நல்லா நசுங்கணும், அமுக்குனா அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து மிளகு மிளகு இடித்து எடுத்துக்க போகிறேன். மிளகும் கொஞ்சம் சீரகமும் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். அப்புறம் சால்ட்டு, பொரிக்கிறதுக்கு எண்ணெய். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து இதில் மிளகு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நமக்கு ஒரு 3 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து குறகுறன்னு தான் இடிக்கணும், ரொம்ப நைஸாக கூடாது. 1 டீஸ்பூன் வந்து நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை உளுந்தை வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம கருப்பு உளுந்தை அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காம இந்த மாதிரி குறகுறன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். கெட்டியாக இருக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. இது கூட நம்ம மிளகு சீரகம் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வடைக்கேற்ற சால்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணாதான் இந்த சால்ட்டு, நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகமும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கின்னு சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நெய் கீழே வச்சுக்க. நெய் நல்லா தடவி சின்ன சின்ன உருண்டையா இது மாதிரி பிடிச்சி அதை கொஞ்சம் மெலிசா திரட்டிக்கோங்க. மெலிசா திரட்டி எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு சுட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து எண்ணெயில் அப்படியே போடணும். அது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு சுட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய கடாயாக எடுத்தீங்கன்னா ஒரு 3 இது போடலாம். நல்லா செவந்த பிறகு திருப்பி போடலாம். அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு இது போட்டுக்கலாம். ரொம்ப கனமா போடக்கூடாது. இது வந்து நம்ம வீட்டில் நார்மலாக உளுந்த வடை சுடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை. இது வந்து மெலிசாக தான் இருக்கும். நல்லா செவக்கணும், செவந்தாதான் அது கிறிஸ்பியாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா செவக்க வைக்கணும். இது நெய்யில் சுட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா செவந்த பிறகு தான் நம்ம எடுக்கணும்.
இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நல்லா செவந்த பிறகு ஒன்று ஒன்றா இது மாதிரி பொரிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் ஆறின பிறகு தான் அது நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கருப்பு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எங்கள் அம்மா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க. வா இப்படியா கருப்பு உளுந்து வடை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. கொஞ்சம் ஆறணும் ஒன்றும். நல்லா பரவாயில்ல இருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மழை பெய்யுதுங்க, மழைக்கு சாப்பிடணும். கோல்டு ஜாஸ்தியா இருக்கு, அவங்களுக்கு இன்னும் பேசவே முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா?